சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு 22/10/1970 முரளியுடைய 3வது பார்ட் பார்க்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மெயினா ஒரு விஷயம், அது கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன் நான். அது என்னன்னா, மாஸ்டர் படைப்பவர்கள் படைப்பின் கவர்ச்சியில சிக்கிக்கிறாங்க அப்பப்ப. ஸோ அது இல்லாம இருந்துச்சுன்னா அவங்களால ஆவாகனம் பண்ண முடியும், மற்ற ஆத்மாக்களை எண்ணத்தினால இழுக்க முடியும். அப்ப படைப்பின் கவர்ச்சியிலேருந்து விலகி இருக்கணும். அதான் எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும். சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போறோம், இதே தான் சிந்தனை. கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? கல்லு முள்ளு மட்டும் இல்ல, கவர்ச்சியில இருந்தும் புத்தி விலகணும், கஷ்டத்துல இருந்தும் விலகணும், கவர்ச்சியில இருந்தும் விலகணும். ஓகே, இன்னைக்கு 3வது பார்ட் பார்க்கலாம் சிஸ்டர், படிங்க. அதை முடிக்கும்போது இன்று வரைக்கும் அந்த அந்த அளவுக்கு சக்தி ரூபமோ அந்த துணிச்சல் ரூபமோ உங்க கண்ணுல தெரியல, உங்க தோற்றத்திலும் தெரியலன்னு சொல்லி முடிச்சிருந்தார். அடுத்தது படிங்க சிஸ்டர். சக்தி மற்றும் மாவீர தன்மை உள்ளவரின் முகம் அசுர லட்சணம் உடையவர்கள் தைரியம் வைக்க முடியாத அளவிற்கு தென்பட வேண்டும். ஆனால் இதுவரை அசுர லட்சணத்தின் கூடவே அசுர லட்சணம் உடையவர்கள் அங்கங்கே கவர்ந்து விடவும் செய்கிறார்கள். இதைத்தான் சூழ்நிலையே அப்படி இருந்தது என்று ராயல் மாயாவின் ரூபத்தில் நீங்கள் கூறுகிறீர்கள். வைப்ரேஷன், என்ன அதிர்வலைகள் அப்படி இருந்தது மற்றும் பிரச்சனையும் அப்படி இருந்தது. எனவே தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று கூறுகிறீர்கள். காரணம் சொல்வது என்றால் தன்னை சிறைக்குள் அடைத்துக் கொள்வது என்பதாகும். இப்பொழுது நேரம் கடந்து விட்டது. காரணத்தை கேட்க மாட்டோம். அதிக காலமாக காரணத்தை கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறோம். ஆனால் பிரத்யட்சமாக இப்பொழுது காரியத்தை பார்க்க வேண்டுமா அல்லது காரணத்தையா? இப்பொழுது கொஞ்ச காலத்திற்குள் தர்மராஜின் ரூபத்தை பிரத்யட்சமாக அனுபவம் செய்வீர்கள். ஏனென்றால் இப்பொழுது கடைசி நேரமாகும். இவ்வளவு காலம் தந்தையின் ரூபத்தில் காரணமும் கேட்டார், அன்பும் கொடுத்தார், இரக்கமும் காட்டினார், சலுகைகளும் அதிகமாக கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அந்த நாட்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்ற அனுபவம் செய்வீர்கள். பிறகு ஒரு எண்ணத்தின் தவறுக்காக 100 மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கிறது என்பதை அனுபவம் செய்வீர்கள். இப்பொழுது செய்தீர்கள் மற்றும் உடனே அதன் பலன் அல்லது தண்டனையை பிரத்யக்ஷ ரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள். அந்த நேரம் வெகு விரைவில் வரப்போகிறது. எனவே பாப்தாதா தகவல் தருகிறார். ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளின் அன்புக்குரியவர் இல்லையா? இப்பொழுது மாஸ்டர் படைப்பவரின் பார்க்கலாம். நிறைய பேர் ஏன் தப்பு பண்ணும்போதே பாபா தடுக்க வேண்டியது தானே அப்படின்னு நிறைய பேர் எல்லா மதத்திலுமே கேட்பாங்க. கனி சாப்பிடும்போது ஆதாமியாவால தடுக்க வேண்டியது தானே, தடுக்கிறதுன்னா என்ன, தண்டனை தான் கொடுத்துருக்கணும். அது இப்ப நடக்கும். ஏன்னா இப்பதானே அவர் இருக்கிறாரு. சோ இப்ப நடக்கும்ன்றாரு. உடனடியா கிடைக்கும் தண்டனை. அப்பதான் பயம் வரும். அந்த உடனடி தண்டனை வரும்போதுதான் அதுவும் சாதாரண தண்டனை இல்ல, 1க்கு 100 சின்ன தப்பு பண்ணுவோம், பெருசா போய் மாட்டிக்குவோம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மைக் டைசன் ஒரு தடவை ரேப்புக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, குத்துச்சண்டை வீரர். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, சத்தியமா நான் பண்ணவே இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆனா இந்த தடவை நான் பண்ணலன்றார். அப்ப தப்பு பண்ணும்போது அவருக்கு மாட்டல, தப்பே பண்ணாத போது மாட்டிக்கிட்டார். அதான் விஷயம். அப்ப அவ்வளோ கவனம் கொடுக்கணும்ன்றது இது ஒரு சூப்பரான பாயிண்ட். இது அஞ்ஞானிகளுக்கும் உடனே தண்டனை கிடைக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஆத்மாக்களுக்கு பயங்கரமா 100 மடங்கு சொல்றாரு. பயங்கரமா. ஆமா, அஞ்ஞானிகளுக்கே கிடைக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப கூட நியூஸ்ல நேத்து தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊர்ல அப்படி ஒரு மாடு விரட்டி ஒரு ஆளை போட்டு மிதிக்குது. பழி வாங்கினா எப்படி சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி மாடு பழி வாங்குது ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி. ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி சுத்தி நின்று எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அது எதையுமே கண்டுக்கல. அந்த ஆளை கொல்லணுங்கிற வேகத்திலேயே வருது. அப்புறம் எப்படியோ தப்பிச்சு அந்த ஆளு வெளியிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் முந்தைய அந்த மாதிரி இருக்காது. மாடெல்லாம் அவ்வளவு தூரம் அறிவு கிடையாது, டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு இருக்காது. ஆனா இப்ப அந்த மாதிரி அதான் அவரு இந்த இறைச்சி சாப்பிடுறவங்க எல்லாம் கொடூரமா ஏதாவது அந்த மாட்டை துன்புறுத்திருப்பாரோ, அது என்னமோ தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது பண்ணுது, இப்படி நடக்குது. கரெக்ட். ஸோ
எந்த அசுர லட்சணமுடையவர்கள் அதாவது எந்த அசுர லட்சணம் கொண்டவர்களும் தைரியம் கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க சக்தி ஸ்வரூபமாகணும்ன்றார். இல்ல உங்ககிட்ட உங்க அசுர குணத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சக்தி ஸ்வரூபமாகணும். துணிகர ஸ்வரூபம் உங்க தோற்றத்துல தெரியணும்ன்றார். இல்லையா? இங்க வந்து பணிவும் இருக்கும், துணிவும் இருக்கும். அவர் எம்ஜிஆர் பாட்டுல வரும் இல்லையா? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழானே இருக்கும் அழகா. ரெண்டுமே இருக்கணும். ஆனா இன்னைய வரைக்கும் அசுர லட்சணத்தின் கூடவே அசுர லட்சணமுடையவர்களும் அவ்வப்போது பாபா குழந்தைங்களை ஈர்த்துடுறாங்கன்ற. ஈர்த்துடுறாங்கன்னா பல அர்த்தம் வருது. ஒண்ணு கவர்ச்சியில சிக்கிறாங்கன்னும் வருது. இன்னும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை தூண்டி விட்டுடுறாங்க. இல்லையா? அது ஒரு வெறுப்பு வருது, கோபம் வருதுன்னா, கோபப்படுறனாலும் ஈர்த்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் ராயல் மாயா. ஸோ அதனால என்ன சொல்லிடுறோம், இல்ல அங்க வாயுமண்டலமே சரியில்ல. நான் வழக்கமா இப்படி ஆக மாட்டேன். அந்த இவரு கர்ணன் சொல்லுவாரு இல்லையா? அந்த திரௌபதிய சபையினர் முன்னாடி அவமானப்படுத்தும்போது விபச்சாரின்னு சொல்லுவார். அடுத்த நாள் ஃபீல் பண்ணுவாரு. என் வாயிலிருந்து எப்படி அந்த பத்தினி அப்படி சொன்னேன்னு தெரியல. ஏன்னா அந்த வைப்ரேஷன். அதான் மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. நெறைய இடங்கள்ல இது நடக்கும். ஒரு முஸ்லிம் நாட்டுல வந்து ஒரு ஒரு பொண்ணு மேல தவறா பழி போடுறாங்க. குரான அந்த பொண்ண அவமானப்படுத்திட்டா, எரிச்சிட்டா அப்படின்ட்டு. அவ வந்து ஒருத்தன் வந்து ஏதோ முஸ்லிம் மதத்துக்கு எதிரான ஒரு பொருள விக்கிறான். அந்த ஸ்லோகன் மாதிரி. அதெல்லாம் விக்கக்கூடாது அப்படின்னு 2, 3 தடவ டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அதுல கடுப்பாயி அவள ஒரு வழி பண்ணிடணுன்ட்டு இப்படி ஏமாத்தி சொல்லிட்டான். அது உண்மைன்னு நம்பிட்டு பயங்கரமா தடியால அடிக்கிறானுங்க. கீழ இருந்து மேல ரூஃப் மேல இழுக்கிறானுங்க. வண்டியில கட்டி இழுத்துட்டு போறானுங்க. கல்லால அடிக்கிறானுங்க. கொடூரப்படுத்தி சாகடிச்சாங்க அந்த பொண்ண. ஏதோ ஒரு முஸ்லிம் நாட்டுல. இப்ப வர்றவன் போறவன்லாம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் இது நிரூபிச்சுட்டாங்க. இது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அத்தனை பேருக்கும் தண்டனை. சின்ன சின்ன பசங்கலாம் மாட்டுனானுங்க. அப்ப அதான் மாஸ் மென்டாலிட்டி. அந்த நேரத்துல இது நெறைய இடங்கள்ல நடக்கும். இந்த சண்டை நடக்கிறது, போராட்டங்கள்ல சம்மந்தமே இல்லாம மாட்டுவாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில கூட ஸ்கூல்ல உடைச்சாங்கல்ல, இப்போ சம்மந்தமே இல்லாதவன மாட்டி அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு அவன் வாழ்க்கைய காலி. ஸோ அதனால தான் அதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றாரு. அந்த வைப்ரேஷன் கூட நம்மள அஃபெக்ட் பண்ணிடும். அந்த அஃபெக்ட் மாதிரி பண்ணும். அஃபெக்ட் பண்ணாத ஸ்ட்ராங்கா கரெக்ட். அதனால வைப்ரேஷன் இப்படி இருந்தது, பிரச்சனை இப்படி இருந்தது, அதனால தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாபா சொல்றாரு, இந்த மாதிரி காரணம் சொல்றது நீங்களே ஜெயில் கதவை திறந்து உள்ள போய் உட்கார்ந்துக்கிற மாதிரின்றார். ஜெயில இருந்து வெளியில வர்றதுக்கு சொன்னா ஜெயில உட்கார்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்ப இந்த காரணத்தை கேட்கிற டைம்ல முடிஞ்சிடுச்சு. பல காலமா காரணம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாபா சொன்ன விஷயத்த நடைமுறையில பார்க்க விரும்புறார். காரணங்களை பார்க்க விரும்பல. அதனால இன்னும் கொஞ்ச டைமுக்குள்ள தர்மராஜோடைய வெளிப்படையான ரூபத்தை பார்ப்பீங்கன்ற. இல்ல, அதாவது அந்த முஸ்லிம் நாடுகள்ல இருக்கிறதா மிகப்பெரிய தண்டனைன்னுவாங்க. கல்லால் அடிச்சு சாகடிப்பாங்க அந்த மாதிரிலாம். ஆனா அதுக்கு கூட விசாரணை பண்ணிட்டு தான். திடீர்னு பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க டக்குன்னு நடக்கும். அதான் தர்மராஜர். தப்பு பண்ற அடுத்த செகண்டே நடக்கும். அதான் பெரிய விஷயம். வெளிப்படையா அனுபவம் செய்வீங்கன்றார். அந்த செகண்டே தெரியும்ன்றார். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து காமம் தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா சைக்காலஜி புக்லயே போட்டிருக்கோம். ஒரு எதிர்ப்பால் நபர்களை பார்த்து ஈர்க்கப்படுறீங்க நடந்து போகும்போது அப்படின்னா தடுக்கி விழுவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதை தடுக்கி விழுறது அங்க எச்சரிக்கை தானே. நீ பண்றது தப்புன்னு தடுக்கி விழுவாங்க அல்லது எதுலயாவது இடிச்சுக்குவாங்க. அப்ப அதுக்கு மேல என்ன வேணும்? அதுவே உடனடி தண்டனை தான் அந்த செகண்டே, இல்லையா? உடனே பண்ணிடணும். உடனே தப்புங்கிறத கரெக்ட். மேற்கொண்டு போகாம.
ம். ஸோ அதையும் மீறி, 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 மீறி பண்ணும்பொழுது தான், சரி போ ராஜா போ! நீ உனக்கு இன்னும் நெறைய தண்டனை காத்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு, மாயா வந்து கதவ தொறந்து விட்டுரும். ஏன்னா, இப்ப கடைசி நேரம். இவ்வளவு நேரம் அப்பா ரூபத்துல அன்பு கொடுத்தார். அதனால உங்க காரணத்தை எல்லாம் கேட்டாரு. அதுக்கு மன்னிப்பும் கொடுத்தார். கருணை காண்பிச்சார். நெறைய சலுகை செஞ்சார். சரி இதுவரைக்கும் ஆனது ஆகட்டும். இனிமேல்ட்டு பண்ணாத இதெல்லாம் சொன்னார். ஆனா இப்ப நாள் ரொம்ப கம்மியா இருக்குது. பிறகு தப்பு பண்றது இல்ல. தப்பான எண்ணத்துக்கே 100 மடங்கு தண்டனை கிடைக்கிறத பார்ப்பீங்கன்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம். நெனச்ச அடுத்த செகண்ட் ஒரு சிஸ்டரு மாமியார் கொடுமை பயங்கர டார்ச்சர். இந்த மாமியார் சாகணும் சாகணும் சாகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க அம்மா இறக்குறாங்க. மாமியார் சாகிறது விட அம்மா இறக்குறாங்க. இன்னொரு சாகணும்னு நினைக்கிறாங்க, அப்பா இறக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ வேணாம் வேணாம்பா. அப்ப அப்ப தெரியுது பாருங்க இல்லையா, அந்த செகண்டே தெரியுது. அஞ்ஞானத்திலே இது. ஸோ அப்ப ஒரு தவறான சங்கல்பத்துக்கு 100 மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கும்ன்றத அனுபவம் பண்ண போறீங்கன்றார். இப்ப எண்ணம் தான் வைப்பீங்க, உடனடியா அதற்கான பலன் தண்டனை வெளிப்படையான ரூபத்துல அனுபவம் பண்ணுவீங்கன்றார். இப்ப அந்த காலம் ரொம்ப விரைவில் வரவிருக்கிறது. பாபா சொல்றாருல, எண்ணத்துல வந்தாலும் கர்மேந்திரியங்கள் மூலமா செய்யாதீங்கன்றதெல்லாம் ஆரம்ப கால பாடம். இப்ப எண்ணமே வரக்கூடாது. அதுதான் பிஸி பண்ணிக்கிட்டே இருக்க சொல்றாரு மனசா சேவையில. அதனாலதான் பாப்தாதா வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார். அதுக்காக பாப்தாதா இருந்தாலும் எச்சரிக்கை கொடுத்தாலும் இன்னும் குழந்தைங்க மேல அன்பு இருக்குது. கடைசியில வந்து அதுல இருந்தும் விலகி பாக்குற ஸ்டேஜுக்கு போயிடுவார் பாபா. குழந்தை எதுவும் கிடையாது. உனக்கு தான், அவனுக்கு தானே ஞானத்தை கொடுத்தான், அவனை இன்னும் அதிகமாயிடி அப்படி ஆயிடும். இது வந்து பக்தி மார்க்கத்துல சிவனும் பார்வதியும் மேலேயே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, கீழே வரமாட்டாங்க. இந்த ராமாயணத்துல எல்லாம் கீழே பயங்கர கஷ்டம் நடக்கும். என்ன இப்படி நடக்குதுன்னு நான் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறேன் சிவன். ஸோ மேலே தான் இருப்பாங்க, கீழே வரமாட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் மேலே இருக்கணும், விலகி பார்க்குற ஸ்டேஜ் அது. தர்மராஜர் பார்ட்டும் அப்படிதான், அவரு விலகியே இருப்பார். சரி ஓகே சிஸ்டர், மீதி அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இதுலயே பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு, அடிக்க போறேன்னு மிரட்டி இருக்கிறாரு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர்.